வார்த்தைகள் இல்லாத இந்த புத்தகமும் என் கையில் இருக்கும் இந்த பிரேஸ்லெட்டும் உங்கள் வாழ்க்கையின் ரகசியத்தை பற்றி சொல்லப் போகிறது. நீங்கள் கவனிப்பீர்களா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று வேதம் சொல்கிறது. அவரே இந்த மகிமையான பரலோக ராஜ்யத்தையும் படைத்தார். இந்த பொன்னிறம் அதைத்தான் நமக்கு நினைவுபடுத்துகிறது. பரலோக ராஜ்யம் என்பது தேவன் வாசம் செய்கிற மிகவும் பரிசுத்தமான இடம். இந்த பொன்னிறம் அவருடைய மகிமையை நமக்கு காட்டுகிறது. தேவன் உங்களையும் என்னையும் அளவில்லாத அன்பினால் படைத்தார். நாம் அனைவரும் இந்த பரலோக ராஜ்யத்தில் வாழ்வதையே அவர் விரும்புகிறார். பரலோக ராஜ்யம் என்பது எந்த ஒரு துக்கமும் வேதனையும் இல்லாத உண்மையான இடம். நீங்களும் நானும் என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்க தேவன் அதை ஆயத்தம் செய்திருக்கிறார். தேவன் மகா பரிசுத்தமானவர். அவர் வாழும் இந்த பொன்னிறத்தால் குழிக்கப்படும் பரலோக ராஜ்யம் ஒளியினால் நிறைந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய பாவத்தினால் நம்மால் அங்கே செல்ல முடியாது. நமக்கும் தேவனுக்கும் இடையில் ஒரு பெரிய பிரிவினை உண்டாகி இருக்கிறது. நாம் அனைவரும் இந்த மகிமையான பரலோக ராஜ்யத்தில் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். நீங்கள் அங்கே செல்ல தயாரா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரலோக ராஜ்யம் பொன்னிறமானது. ஆனால் இந்த இருண்ட நிறம் முழு உலகையும் மூடியுள்ள ஒரு பயங்கரமான இருளை காட்டுகிறது. அதுதான் பாவம். பாவம் என்பது தேவனுடைய கட்டளைகளை மீறுவதாகும். நாம் சிந்திக்கும், பேசும் அல்லது செய்யும் தேவனுக்கு பிரியமில்லாத எதையும் பாவம் என்று அழைக்கிறோம். பொய் சொல்லுதல், கீழ்ப்படியாமை மற்றும் கோபப்படுதல் ஆகியவை பாவத்திற்கு உதாரணங்கள். ஒரு நிமிடம் நேர்மையா சிந்தித்து பாருங்கள். உங்களிடம் இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கின்றன அல்லவா? வேதாகமத்தில் ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது நாம் அனைவரும் பாவிகள். பாவத்தின் தண்டனை மிகவும் பயங்கரமானது. அதுதான் நித்திய நரகம். அது தேவனுடைய அன்பிலிருந்தும் ஒளியிலிருந்தும் என்றென்றைக்கும் பிரிந்து போவதாகும். ஆனால் நமக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த இருண்ட இதயத்தை சுத்தப்படுத்திக் கொள்ள நமக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து இதயத்தை மாற்றும் ஒரு வழி இருக்கிறது. அதை பார்ப்போம். இந்த சிகப்பு நிறம் தேவனுடைய அற்புதமான திட்டத்தை காட்டுகிறது. உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பிய அற்புதமான திட்டம் அது. இந்த சிகப்பு நிறத்தை காணும்போது இயேசுவின் பரிசுத்த ரத்தம் நினைவுக்கு வருகிறது. நம் பாவத்திற்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டு தன் உயிரை தியாகம் செய்தார். இயேசு சிலுவையில் தன் உயிரை தியாகம் செய்ததால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைய முடியும். வேதாகமத்தில் எபிரேயர் 9:22 இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது: இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு சிந்திய இரத்தம் நம் பாவங்களை மன்னிக்கும் என்று வேதாகமம் வாக்குறுதி அளிக்கிறது. உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பினால் இப்போதே நீங்கள் தேவனுடைய மன்னிப்பை பெறலாம். இப்போது இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தால் நம் பாவங்கள் கழுவப்பட்டு நம் இதயங்கள் எவ்வாறு பனிபோல் வெண்மையாக மாறுகின்றன என்பதை காண்போம். இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவும் போது நம் இருதயம் இந்த வெள்ளைத்தாளைப் போல மிக தூய்மையாக மாறுகிறது. இந்த வெண்மை நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் பெற்றுக்கொண்ட புதிய வாழ்வின் அடையாளமாகும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை அவர் கொடுத்தார். இந்த தெய்வீக சமாதானத்தை நீங்களும் விரும்புகிறீர்களா? அப்படியானால் என்னோடு இணைந்து இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, என் இருதயத்திற்குள் வாரும். உம்மை என் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இப்போது ஆழமாக சுவாசிக்கவும். முதல் முறை, 2ஆம் முறை, 3ஆம் முறை. மெதுவாக கண்கள் திறவுங்கள். இயேசு இப்போது உங்களோடு இருக்கிறார். அவர் உங்கள் கண்களுக்கு தெரியாவிட்டாலும் வாக்குத்தத்தம் செய்தவர் என்றும் உங்களை விட்டு விலகாமல் உங்களோடு இருப்பார். இந்த ஆவிக்குரிய பயணத்தில் நாம் எப்படி வளரலாம் என்பதை அடுத்த பகுதியில் தொடர்ந்து காண்போம். இந்த பச்சை நிறம் ஒரு செடியைப் போல நாம் வளருவதை குறிக்கிறது. உங்கள் விசுவாசமும் அவ்வாறே வளர வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். உங்கள் விசுவாசம் வளர 4 காரியங்கள் அவசியம். 1. முதலாவது ஜெபம். தினமும் ஜெபியுங்கள். ஜெபம் என்பது இறைவனுடன் பேசுவதாகும். 2வது வேதாகமத்தை வாசிப்பது. வேதாகமம் இறைவனுடைய வார்த்தை. அவருடைய விருப்பத்தை அறிய நீங்கள் தினமும் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுதல். நமக்கு கிடைத்த அந்த மகிழ்ச்சியான செய்தியை நாம் மற்றவர்களிடமும் அன்புடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். 4வது திருச்சபைக்கு செல்லுதல். சபை என்பது நாம் இறைவனை தொழுது கொள்ளும் இடமாகும். எனவே உங்களுக்கு அருகிலுள்ள சபைக்கு தவறாமல் செல்லுங்கள். இந்த 4 காரியங்களையும் தினமும் செய்து இயேசுவுக்குள் உறுதியாக வளருங்கள்.
அவர் எப்போதும் உங்களுடனே இருக்கிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களை எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாத்து உங்கள் வாழ்க்கையை நாள்தோறும் ஆசீர்வாதத்தினால் நிரப்பி வளரச் செய்வாராக. இயேசு உங்களை நேசிக்கிறார். பொன்னிறம் பரலோகம், கருப்பு பாவம், சிவப்பு இயேசுவின் ரத்தம், வெள்ளை தூய்மையான இருதயம், பச்சை விசுவாசத்தின் வளர்ச்சி. இதுவே ரட்சிப்பின் வழி. God bless you all.